ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அயலி சீரியலில் டிசம்பர் 29க்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் gift வந்திருக்கு. அந்த gift யார் அனுப்புனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கபிலன் தான் அதில் அஜய் அனுப்பியிருப்பார். எப்படியாச்சும் நம்ம சிவாவை இது பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. அது பிரிச்சா அது இதாயிடும், வெடிச்சிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வச்சு பார்க்கலாம், பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. ஆனா அயலி வேணாம், இதில வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இத பேசாம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் தூக்கி போடுறேன், நீ தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அயலியும் சிவாவும் போட்டி போட்டுக்கிறாங்க. ஒரு வழியா "இந்திரா நீ வாங்க, நானும் வரேன். நம்ம கார்டனில தூக்கி போட்டுடலாம்" அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரும் வெளிய எடுத்துட்டு போய் சிவா தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டோனே அது என்னாச்சு, வெடிச்சிருது. இவங்க கபிலன் டயத்த பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஏன்னா அது டைமிங் அவருக்கு தெரியும் தானே. வெடிச்ச சவுண்டு கேட்டோனே சந்தோஷமாயிடுறாரு. ஆஹா! வெடிச்சிச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா வீட்ல உள்ளவங்கலாம் என்னடா ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளிய பார்க்குறாங்க. போலீஸும் இருக்காங்க. போலீஸும் பார்க்குறாங்க. அப்போ வெடிச்சத பார்த்துட்டு இந்திராணியும், அயலியும் பயந்து போயிடுறாங்க. பயந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. யார் இத அனுப்புனதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எபிசோடு டிசம்பர் 29க்கான ப்ரிவ்யூ.